வடக்க தலை வச்சு படுக்கூடாது ஏன்னு கேட்டிருந்தாரு. அதாவது நம்ம உடம்புல தொப்புளுக்கு மேல நார்த்தாவும் தொப்புளுக்கு கீழே சவுத்தாவும் மேக்னெட் செயல்பட்டு இருக்கு. ரெண்டு காந்தம் எடுத்துக்கங்க. ரெண்டு காந்தம் பக்கம் பக்கம் வச்சீங்கன்னா வடக்கு வடக்கு ஒட்டாது, தெரியுங்களா? ரெண்டு ஒரே சைஸ் வச்சா வடக்கு வடக்கு ஒட்டாது, ஆடு ரிப்பிள் ஆகும். வடக்கு தெற்கு வச்சா ஓடி போய் ஒட்டிக்கும். இது சயின்ஸ். இப்ப பெரிய காந்தம் குட்டி காந்தம் வைங்க, பெரிய காந்தம் ஆடாது, குட்டி காந்தம் மட்டும் ஆடுமா? ரெண்டுக்கு சேர்த்து ஆடுமா? அந்த மாதிரி நம்ம உடம்புல தொப்புளுக்கு மேல வடக்காவும் தொப்புளுக்கு கீழே தெற்காவும் உடம்புல காந்த சக்தி வேலை செய்யுது. நம்ம குட்டியுண்டு காந்தம், இந்த பூமி பெரிய காந்தமா? நாம வடக்க தலை வச்சு படுத்தா பூமியோட மொத்த வடக்கு திசை அந்த பவரும் நம்ம உடம்புல இருக்கிற தம்மா தோண்டு வடக்கு ஒன்று சேர்ந்தா ஒட்டுமா? ஆடுமா? அப்போ வடக்க தலை வச்சு படுத்தா நைட்டு ஃபுல்லா மேக்னெட் ஆடி ஆடி உடம்புல ரத்த ஓட்டம் ஒழுங்கா இருக்காது, பிராணசக்தி ஒழுங்கா இருக்காது, நைட்டு நிம்மதியான தூக்கம் இருக்காது, எல்லாமே கெட்டு போகும். இதுக்காக என்ன பண்றாங்க? வடக்க தலை வச்சு படுக்காதேன்னு சொல்றாங்க. தெற்க தலை வச்சு படுத்தா என்ன ஆகுன்னா, நம்ம உடம்புடைய நார்த்தும் பூமியோட தெற்கும் ஒன்று சேர்ந்தா ஒட்டிக்குமா? அட்ராக்ட் ஆகுமா? அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வரும். கேரளால ஒரு பழமொழி இருக்கு, புது மாப்பிள்ள தெக்கத்துல வச்சு படுக்கணும்னு. கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. ஏன் புது மாப்பிள்ள தெக்கத்துல வச்சு படுக்கணும்னா, புது மாப்பிள்ளைக்கு தூக்கம் கம்மியா இருக்குமா? நல்லா நிம்மதியா தூங்கணும்னு சொல்லி தெக்கத்துல வச்சு படுக்க சொல்றாங்க. நாம என்ன பண்ணுவோம்? டெய்லி புது மாப்பிள்ளை நினைச்சிட்டு தெக்கத்துல வச்சு படுப்போம், நல்லா இருக்கும். குளிச்ச உடனே பால் சாப்பிடலாமான்னு கேட்குறாரு. குளிச்ச உடனே ஜீரணம் பண்ற மாதிரி எதையுமே சாப்பிடக்கூடாது, தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். குளிச்ச உடனே சாப்பிட்றதா இருந்தா ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஜீரணம் பண்ற மாதிரி எந்த பொருளையும் சாப்பிடணும். சாப்பாடை விட பால் ஜீரணத்துக்கு நிறைய சக்தி வேணும், அதுக்கு சாப்பாடே சாப்பிட்டு போயிடலாம். அதனால எதா இருந்தாலும் 3/4 மணி நேரம் தள்ளி சாப்பிடுங்க. தண்ணி குடிக்கலாம். ஃபுட் சப்ளிமெண்ட்டை பற்றி என்னன்னு கேட்குறாரு. ஃபுட் சப்ளிமெண்ட் தேவையே இல்லை. ஏன்னா அதுக்கு பேரே ஃபுட் சப்ளிமெண்ட்னு வச்சாச்சு. ஃபுட்டே நல்லா இருக்கும் பொழுது ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா அவ்வளோ சக்தி கிடைக்கும் பொழுது எதுக்கு ஃபுட் சப்ளிமெண்ட்டு?
பலாப்பழம் கிடைக்காத ஊர்லயா இருக்கிறோம்? ஒரு திராட்சை கிடைக்காதா? ஒரு இட்லி தோசை பொங்கல் கிடைக்காதா? உணவே இல்லாத ஒரு உலகத்துல எங்க சேட்டலைட்ல போகும்போது, ராக்கெட்ல போகும்போது, வெளிநாட்டுக்கு போகும்போது, கப்பல்ல போகும்போது ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஓடி போனா கிடைக்குது இல்ல, பழம் கிடைக்குது இல்ல. இங்கேயே ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிடணும். ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிட்றதுனால உடம்புக்கு எவ்வளவு டேமேஜ் தெரியுங்களா? எப்படி தெரியுமா? ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டா அது வாயில ஜீரணமாகி, வயிற்றுல ஜீரணமாகி, குடல்ல ஜீரணமாகி ப்ராப்பரா ஜீரணம் பண்ணிட்டே போனா நல்ல பொருளா வரும். ஏற்கனவே நல்லா ஜீரணம் பண்ண பொருளை வாயில வச்சு ஃபுட் சப்ளிமெண்ட் கொடுத்து நேரா உள்ள போச்சுன்னா இத்தனை சுரப்பிக்கு என்ன வேலை? ஒரு வேலை இல்லையா? இப்படி ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா உடம்பு என்ன பண்ணும்? இது அந்த தாது பொருட்களை செய்யற வேலையை விட்டுரும். ஏன்னா இருக்குது உடம்புல. அப்ப என்ன ஆகும்? எல்லா உடம்பு துருப்பிடிச்சிரும். உங்க குழந்தைக்கு டெய்லி நீங்களே ட்ரெஸ் மாட்டி விட்டு லெட்டின் போக வச்சு குளிக்க வச்சு எல்லாமே பண்ணிட்டே இருந்தா 30 வயசுக்கு அப்புறம் பண்ணுமா? அதுக்கு தெரியாது. அதுக்கு பழக்கணும் இல்ல. அப்ப இயற்கையா நம்ம உடம்பே டெய்லி அந்த மினரல் எடுத்துட்டே இருந்தாதான் பழகும். ஃபுட் சப்ளிமெண்ட் கொடுத்து பழகினா உடம்பு கெட்டு போயிடும். இன்னொன்று தேவையில்லை, பணம் செலவு எல்லாமே சைடு எஃபெக்ட் தேவையில்லை. சாதாரண பழங்கள், காய்கறி, கீரை சாப்பிட்டா அவ்வளவு சத்து இருக்குது. இல்ல இருக்கும்போது ஏன் ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிடணும்? அப்புறம் இந்த ஸ்கின் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு பல ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நம்ம சொல்ற டெக்னிக் மட்டும் பண்ணா போதும். ஸ்கின் சம்பந்தப்பட்ட நோய்க்கு ஒரே ஒரு காரணம், உடம்புல காத்து சக்தி கம்மி. யாரெல்லாம் அதிகமா பேசுறாலும் ஸ்கின் டிசீஸ் வரும் பாத்தீங்களா? தோல் நோய் வந்து அத்தனை பேர் பாருங்க நிறைய பேசுவாங்க. நிறைய பேசினா என்ன ஆகும்? நுரையில் கெட்டு போகுமா? காத்து சம்பந்தப்பட்டதா ஸ்கின் டிசீஸ் வரும். இந்த தோல் சம்பந்த நோய்க்கு போய் பேசி பாருங்க. சார் எப்ப வந்தீங்கன்னு கேட்டா, ஆக்சுவலா போன வாரம் நான் கோயம்புத்தூர் வரும்போது என்னாச்சுன்னு ஆரம்பிச்சு என்னமோ பேசி முடிச்சிருவாங்க. 15 நிமிஷம் பேசுவாங்க. இவங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் இருக்கும். பேசுறதுக்கு ஆசைப்படுவாங்க, விருப்பப்படுவாங்க, நிறைய பேசுவாங்க. பேச்சை கம்மி பண்ணாவே போதும். மூச்சு பயிற்சி அதிகம் பண்ணணும். காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்த்தா ஸ்கின் டிசீஸ் குணமாகும். வேற எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் தேவையில்லை. குழந்தைக்கு பிறந்த உடனே இந்த டெக்னிக் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்டா, குழந்தைக்கு யார் சோறு கொடுக்குறா? அம்மா தானே. அப்ப பசி எடுத்தா கொடுக்கணும். வேலை முடிஞ்சுதா? அதான் குழந்தைக்கு என்ன பிரச்சனைனா, குழந்தை பிறந்த உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க? குழந்தை அழுதா பால் கொடுக்குறாங்க. குழந்தை அழுதா பூச்சி கடிச்சிருக்கா பார்ப்போம், லெட்டின் போயிருக்கான்னு பார்ப்போம், யூரின் போயிருக்கான்னு பார்ப்போம், பசி எடுக்குதான்னு பார்ப்போமா? என்னைக்காவது தாகம் படுத்து அழுகுதான்னு பார்த்துருக்குமா? இது ஒண்ணுதான் பிரச்சனை. நீங்க தாகம் வந்தா போய் டிஃபன் சாப்பிடுவீங்களா, தண்ணி குடிப்பீங்களா? குழந்தைக்கு தாகம் வந்து என்ன பண்ணும்? குழந்தைக்கு தாகம் எடுக்குது யாரும் யோசிச்சு பார்த்தே கிடையாது. குழந்தை எப்போ அழுதாலும் என்ன பண்ணணும்? சாதா தண்ணி கொடுக்கணும், ஒரு சின்ன ஸ்பூன்ல. அது குடிச்சதுன்னா தாகத்துக்கு அழுதுன்னு அர்த்தம். தண்ணி குடிச்சா துப்பிட்டு அழுதா பசிக்கு அழுதுன்னு அர்த்தம். பால் கொடுத்தா குடிச்சதுன்னா பசி அப்படின்னு அர்த்தம். அவனை ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க எல்லாம் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். குழந்தைக்கு ஏற்கனவே அறிவு இருக்கு. நமக்கு தான் அறிவு இல்லாமல் கொடுத்துருவோம். நம்ம என்ன பண்றோம்? அந்த குழந்தைய 8 மணி நைட் ஆனா போதும், இந்த அம்மா தூங்கணுமாமா, இதுக்கு நிறைய பால் கொடுத்து தூங்க வச்சிருவாங்க. எல்லாம் பாருங்க, அவங்க வசதியா தூங்க வைக்கிறீங்க, அவங்க எந்திரிக்க வைக்கிறீங்க. தூங்கிட்டு இருப்பான், எந்திரிப்பாங்க, எழுப்பிடுவாங்க. எந்திரி எழுப்பிடு, 5 நேரம் தூங்கிட்டு இருக்கான்ல எழுப்பிடுறீங்க. உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. குழந்தை என்ன பண்ணுதோ அதை அப்படியே இயல்பா விடுங்க. எப்ப பசிக்குதோ சாப்பாடு கொடுங்க, எப்ப தாகம் தண்ணி கொடுங்க, எப்ப தூங்குதோ தூக்க விடுங்க, எப்ப எந்திரிக்கோ நீங்க விளையாடுங்க. நாம என்ன பண்றோம்? நம்ம டைமுக்கு தூங்க வைப்போம், நம்ம டைம் விளையாட வைப்போம். தூங்கிட்டு இருக்கோம், யாரும் வந்திருப்பாங்க, எதிரி எந்திரி எந்திரி, இங்க பாருங்க தாத்தா வந்திருக்காங்கன்னா அது பார்த்துட்டு இருக்கோம். போச்சா? அது எந்திரிக்கும் போது காட்டுங்க, இயல்பா விட்டுருங்க. குழந்தைய மட்டும் ஒண்ணு இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒரு டெக்னிக் சொல்ல போறது இல்லை. இயல்பு தான் ஆரோக்கியம், அவ்வளவுதாங்க. நம்ம உடம்புல இயல்பா விட்டுட்டோம்னா அது ஆரோக்கியமா இருக்கும். அப்போ குழந்தை என்ன கேட்குதோ செஞ்சு பாருங்க, எல்லா நோயும் குணமாகும். குழந்தைக்கு நாம தானே சோறு போடுறோம், அப்ப சாப்பாடு ஒழுங்கா போடணும். குழந்தைக்கு நாம தானே ரூம்ல படுக்க வச்சிருக்கோம், கொசுத்தி பத்த வைக்கிறோமா? பத்த வைக்கக்கூடாது. இந்த மாதிரி குழந்தை கொடுப்பாரு எல்லாமே நாம சொல்ற டெக்னிக்கு எல்லாரும் தானே பொருந்தும். எல்லாரும் சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், மூச்சு காத்துல தூக்கம் குளிக்கிறோமா? நான் சொல்ற டெக்னிக் ஒன்றும் புதுமையா இல்லை. நாளைக்கு காலையில் செத்து போயிருவீங்கன்னு சொன்ன ஒரு பேஷண்ட்டுக்கும் இதே டெக்னிக் தான். பிறந்தவங்களுக்கு அதே தானே, அதே சாப்பாடு சாப்பிடுது. அதனால குழந்தைக்கும் இது அப்ளிகபிள் ஆகும். அது அம்மா நல்லா புரிஞ்சுக்கிட்டு குழந்தைக்கு உதவி செஞ்சா போதும். 40 வயசு ஆச்சுன்னா கண்ணுல பார்வை கம்மியாகுது, புற வருது. அதை எப்படி சரி பண்றதுன்னு கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், முதல்ல 40 வயசு ஆனா வருங்கிறதே முதல்ல தப்பு. 20 வயசுலேயே வரும், நாம கெடுக்கிறத பொறுத்து இருக்கு.
80 வயசு வராது, ஒழுங்கா வச்சுக்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ வயசுக்கும் நோய்க்கும் எப்பவுமே சம்பந்தம் இல்லை. இந்த மருத்துவ உலகம் என்ன பண்ணுது, வேணுமுன்னே 20 40 வயசு ஆனால் பிபி வரும், 30 சகர் வரும், வேணுமுன்னே நம்மளை சைக்காலஜிக்கலாக நம்ம மனசில் 40 வயசு ஆயிடுச்சு வந்துருச்சுன்னு வேணுமுன்னே என்ன பண்ணுறாங்க, கிரியேட் பண்ணுறாங்க. என்னோட குருநாதர் அத்தனை பேரும் 70 வயசு 80 வயசு நல்லா தான் இருக்கிறாங்க, யாருக்கு எந்த நோயும் இல்லை, காணி கூட மாட்டல. யோசிச்சு பாருங்க, வயசு வித்தியாசம் கிடையாது, வயசு முக்கியம் இல்லை, நம்ம ஒழுங்கா வச்சுக்கிட்டோமா இல்லையா. அதனால இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணாவே போதும், கிட்ட பார்வை தூர பார்வை குணமாகும். எத்தனையோ பேர் காணி கழட்டிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் புற குணமாயிருக்கு. கண்ணாடி கழட்டுக்கு ஐடியா சொல்ற கேட்டுக்குங்க. முதல்ல கண்ணாடி கழட்டணும், அவ்வளவுதான். கண்ணாடியை கழட்டணும்னா ஒரு டெக்னிக், முதல்ல கண்ணாடி கழட்டிடணும். ஏன்னா கண்ணாடி மாத்திட்டு பார்த்தீங்கன்னா உங்க கண்ணுடைய ஃபோக்கஸ் லென்த் இருக்கு இல்லையா, கண்ணாடி வரைக்கும் போகும், அதுக்கப்புறம் போகாது. கண்ணாடிக்கு அப்புறம் 2Dயா தெரியும். இப்போ நான் பார்க்குறேன் 3Dல தெரியுது, ஃபேன் இருக்குன்னா 3D தெரியும். ஒரு டிவியில் ப்ரோக்ராம் பார்க்குறோம், ஒரு கார் ரெண்டு கார் வருது, பார்க்கறதுக்கு முன்னப்பட்ட வர மாதிரி இருக்கும், ஆனால் 2D தான் பார்க்குறீங்க, 3D பார்க்கல இல்லை. அந்த மாதிரி கண்ணாடி போட்டு பார்த்தா 2D தான் தெரியும். இப்படி 2D பார்த்தாலே கண்ணு கெட்டு போயிடும். அப்போ என்ன பண்ணணும், முதல்ல கண்ணாடி கழட்டிடணும். கழட்டிட்டு என்ன பண்ணணும், சாதாரண பார்த்துட்டே இருக்கணும். ஒரு பஸ் நம்பர் பார்க்குறீங்க தெரியல, எடுத்து மாட்டி பஸ் நம்பர் பார்த்து உள்ள வச்சுக்கணும். படிக்கும்போது தெரியல, அது மாதிரி எப்போ வேணுமோ எமர்ஜென்சி அப்போ மட்டும் மாட்டணும், மற்ற நேரத்தில் கழட்டணும். ஆனால் டாக்டர் என்ன சொல்லுவாங்க, கழட்டிடாதீங்க. சரி கழட்டாமே இருந்தீங்கல்ல, பவர் அதிகமாச்சா கம்மியாச்சா, அதிகமானுங்கிறத கழட்டாமல் வச்சுக்க சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா. கழட்டி பாருங்க, கழட்டி பாருங்க, உங்க இயல்பான கண்ணில் பாருங்க. ஃபேனை பக்கத்தில் ஃபேனுக்கு ஃபோக்கஸ் ஆகுமா, கீழே பாருங்க, என் கண்ணு பாருங்க டக்கு டக்குன்னு ஃபோக்கஸ் ஆகிட்டே இருக்கா. இப்படி ஃபோக்கஸ் பண்ணி பழகிட்டே இருந்ததுன்னா கண்ணு குணமாயிருமா. எப்போ கண்ணாடி கழட்டுறீங்களோ அப்போ இருந்து குணமாக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இன்னும் ஒரே ஒரு டெக்னிக்கு, மூக்கோட நுனி இருக்கு இல்லையா, உங்க 2 கண்ணால மூக்கு நுனி பார்க்கணும். டெய்லி 10 நிமிஷம் பார்த்துருங்க, பாருங்க 2 கண்ணுக்கு ஒரே பவர் வரும் முதல்ல, அப்புறம் குணமாயிரும். கண்ணு சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் குணமாகறதுக்கு டெய்லி 10 நிமிஷம் உங்க மூக்கு நுனியை 2 கண்ணால பார்க்கணும். ஒரு பிரமிடு மாதிரி தெரியும். இதுக்கு பேர் அகோச்சரி முத்ரான்னு பேரு. இதை செஞ்சு பாருங்க, கண்ணு சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் குணமாகும். பிறவியிலே இருக்கிற மார்கண்ணு இதுல சரியாக போகாதுங்க. அதாவது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் எல்லாம் சரியா போகாது. ஏற்கனவே உடம்பை உருவாக்கும் பொழுது ஒழுங்கா வைக்காம தப்பு தப்பு வச்சிரும் இல்லைங்களா, அதெல்லாம் சரி பண்ண முடியாது. அதுக்கு இந்த நம்ம டெக்னிக்ல குணமாகாது. சம்பந்தப்பட்டதுல உள்ள வந்தா வராது. அதுல 6 ஃபேக்டர் இருக்கும். 2 ரத்தத்துலயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், அது வந்தா மட்டும் தான் நடக்கும். எல்லா சொந்தத்தையும் நடந்தா நடக்காது. அதாவது தங்கச்சி ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாது சொன்னாங்க தெரியுங்களா. குடும்பத்தில் தங்கச்சி கல்யாணம் பண்ணக்கூடாது, சித்தி படம் கல்யாணம் ரூல்ஸ் எதுக்குன்னா அந்த 6 ஃபேக்டர் ஒன்றா இருக்கும். குழந்தை பிரச்சனை வரும். இந்த குழந்தை பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் தங்கச்சி மாமா பொண்ணு மாற்றி வச்சாங்க. அதில் சில மாமா பொண்ணு அந்த இதில் வந்து என்னாங்கன்னா, உங்கள் அப்பா ஜாடையில் அவங்க அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது, அந்த கணக்கில் வரும்போது பிரச்சனை வந்துடும். நான் என்ன சொல்கிறேன், அதை நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு 6 ஃபேக்டர் சொல்லுவாங்க, அது 2 பேத்துக்கும் ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இருந்தாலும் மனசில் அந்த எண்ணத்தோடு பண்ணிட்டீங்கன்னா அதுவே குழந்தை உணவாக பிறந்துடும். அந்த மனசில் எண்ணம் இல்லைன்னா பண்ணுங்க. திருமணம் பண்ணுறக்கே பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, உடம்புல தெம்பு இல்லைன்னா திருமணத்துக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் பயமாக தான் இருக்கும். யார்ட்டையும் பேச முடியாது, பழக முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. திருமணத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுலேருந்து எது நாயை பார்த்தா எல்லாத்துக்கும் பயம் இருக்கும். பிரச்சனை திருமணத்தில் இல்லை, உடம்புல தெம்பு இல்லை, அவ்வளோதாங்க. நம்ம டெக்னிக்கை சின்சியராக ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மன சம்பந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் வாங்கி படிங்க. மனசு உடம்பையும் சரி பண்ணுங்க, எல்லாமே சரியாக போயிடும். அது திருமணம் வச்சுக்காதீங்க, அதுக்குன்னு விட்டுருங்க. உடம்புல தெம்பு இல்லை, யோசிச்சு பாருங்க, நம்ம ரொம்ப வீக்காக இருக்கும் பொழுது யாரை பார்த்து பயப்படுவோம்ல. தூங்கி எந்திரிச்சு பாருங்க, தெம்பா இருப்போம், என்ன அப்படின்னு கேட்போம். ரொம்ப வீக்காக இருப்போம், வேண்டாம் அப்புறம் பார்த்துங்க ஓடி ஏன் ஒளியிடும், உடம்புல தெம்பு இல்லை. நீங்கள் அதை ஒரு காரணம் சொல்லாதீங்க, திருமணம் காரணம் சொல்லாதீங்க. திருமணத்துக்கும் உங்கள் உடம்புக்கு அதாவது அதுக்கு சம்மந்தம் இல்லை, உடம்புல தெம்பு இல்லை, அவ்வளோதான். உடம்புல தெம்பு அதிகமாக எதையுமே சமாளிக்கிற தைரியம் வரும். சில பேர் 10 கல்யாணம் மட்டும் நல்லா தான் இருக்கிறாங்க, ஏன் உடம்புல தெம்பு இருக்குது, மனசுல தெம்பு இருக்குது, அவ்வளோதான். ஒன்றுக்கே ஏன் பயப்படுறோம், உடம்புல தெம்பு இல்லை, வேற ஒன்றும் இல்லை. உடம்புன்னா நான் சொல்றது ஃபிசிக்கலாக சொல்லல, அந்த மனசுல உடம்புல சேர்த்து ஒரு எனர்ஜி இல்லை, அவ்வளோதான். நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க, சரியா போயிடும். சாப்பிடும் பொழுது பழம் சாப்பிடலாமா, தாராளமாக சாப்பிடலாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. பல பேர் சொல்லுவாங்க உணவு சாப்பிடும்போது பழம் சாப்பிடக்கூடாதுன்னு. சரி வேற எப்போ தான் சாப்பிட்றது, கடைசி அங்கே மட்டும் தான் சாப்பிட்ருந்தோம், அதையும் நிறுத்தி வச்சிட்டோம், முடிஞ்சு போச்சா.
உணவே சாப்பிட்றோமாமா, ஏன் பழம் சாப்பிடக்கூடாது? நல்லது தானே. என்ன பொறுத்த வரைக்கும் பழம் சாப்பிடும்போது உணவு சாப்பிடக்கூடாது. பழம் நல்லது, நல்ல பொருளோட கெட்ட பொருள் தான் சாப்பிடக்கூடாது. ஸோ கெட்ட பொருள் நல்ல பொருள் சாப்பிடலாம். சமைச்ச உணவே சாப்பிடும்போது பழம் சாப்பிட்டு நல்லது தானே. அதனால சாப்பிடும்போது எவ்வளோ பழம் வேணால் சேர்த்திக்கிங்க. நம்ம டெக்னிக்கில் சாப்பிட்டா அது சமைச்ச உணவாக இருந்தாலும் சரி பழமாக ஒரே ஸ்பீடில் உள்ள ஓடுமா? ஒன்றும் ஆகாது. தைரியமாக சாப்பிடுங்க, நல்லா தான் இருப்பீங்க. காலை எந்திரிச்ச உடனே தும்மல் வருதுன்னு என்ன அர்த்தம்னா, நைட்டு ஃபுல்லாக நீங்கள் படுத்திருந்த இடத்துல இருக்கிற காற்று சரியில்லை. அந்த தூசு உள்ளே போய் தூக்கி வீசுறதுக்கு எனர்ஜி இல்லாமல் உடம்புல சூடு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. காலை எழுந்திரிச்சு நடக்கிறீங்கல்ல, உடம்பு சூடு ஒரு தூக்கி வீசும். பிரச்சனை உடம்புல இல்லை, நீங்கள் படுத்திருக்க ரூமில் இல்லை, உங்களுடைய தூக்க முறை இல்லைன்னா பெட்ஷீட்டு போத்தி தலைக்கு போத்தி படுத்திருப்பீங்க, இல்லை கொசுவத்தி பயன்படுத்திருப்பீங்க. இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. நீங்கள் படுக்கிற இடத்துல இருக்கிற காற்றுல பிரச்சனை இருந்து உடம்புக்குள் மூக்கு வழியாக கெட்ட காற்று உள்ளே போனதுனால தானே தும்மல் வருது. நீங்கள் தும்மல் நிறுத்துறதுக்கு ஒன்றும் யோசிக்காதீங்க, என்னன்னு யோசிங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் படுக்கிற ரூமில் யோசிச்சு பாருங்க. அதை காற்றை சரி பண்ணுங்க, தும்மல் சரியாக போகிறோம், குணமாயிரும். தாராளமாக சாப்பிட்லாங்க. இப்போ சளிக்கும் ஃப்ரூட்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. சளி வந்து அது சிந்தனும் சொல்லி வச்சு இல்லைங்களா, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சளி வரும், இன்னும் சிந்திட்டு போயிருங்க, வேலை முடிச்சது, நல்லா இருப்பீங்க. சின்ன குழந்தை பெட்டில் இருக்கும் போது சொன்ன இல்லைங்களா, பயம் இருக்கும் மனசில். ரொம்ப சின்ன குழந்தைங்களா, எத்தனை வயசுங்க? அதான் மனசில் பயம் இருக்குங்க. அக்குபஞ்சர் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அந்த கிட்னி சம்மந்தப்பட்ட பாயிண்ட் டச் பண்ணுவாங்க. கிட்னி ஸ்டிமுலேட் ஆச்சுன்னா அது போகாது. இது பயம் சம்மந்தப்பட்டது. இல்லை உப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க, இல்லை உப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க, தண்ணி நிறையா குடிப்பாங்க, தண்ணி கம்மியாக குடிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 5-6 பாயிண்ட் இருக்குது. அதை சரி பண்ணால் சரியாக போயிடுங்க. அக்குபஞ்சர் டாக்டர் கூப்பிட்டு போங்க, அவர் டச் பண்ணுவார், குணப்படுத்திக்கலாங்க. நீங்கள் ஏதாவது நோய்க்கு மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கு பதில் சொல்லலாம். அதாவது காய்கறியில் கெமிக்கல் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, எவ்வளோ கெமிக்கல் இருக்கும்? சரி, ஒரு 5% வச்சுக்கலாம். 5% கெமிக்கல் இருக்கிற ஒரு உணவை பார்த்து இவ்வளோ பயப்பட்டுட்டு கேள்வி கேட்குறீங்களே, டிவி பேப்பர் எழுதுறாங்கல்ல, மருந்து மாத்திரைகள் எத்தனை பர்சன்டேஜ் கெமிக்கல்? 100%. 100% மருந்து மாத்திரையை சாப்பிட்றத பற்றியே யோசிக்காத நாம 5% கெமிக்கல் இருக்கிற உணவை பற்றி ஏன் பயப்படணும்? அப்போ மாத்திரை சாப்பிட்டாவே ஜீரணமாகுதாமா, நோயை குணப்படுத்துதாமா? 5% கெமிக்கல் என்னன்னு தெரியுமா? கிட்னி இருக்கு இல்லைங்களா, தூக்கி வெளியே வச்சுட்டு 99 உள்ள அமைச்சிடும், முடிஞ்சு போச்சு. கிட்னி ஸ்ட்ராங்காக இருந்தால் எவ்வளோக்கு பாரு, வாயில் போட்டு சாப்பிட்றீங்கல்ல, எச்சில் கலந்து சாப்பிட்டா அத்தனை கெமிக்கலும் அவுட் ஆயிடும், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஒரு நோய் வராது. எனக்கு கெட்டுப்போன சப்பாத்தி கொடுங்க 3 நேரமும், நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி மீட்டிங் பேசிட்டு இருப்பேன், ஒன்றும் ஆகாது. அதை அதை வாயில் வச்சு எச்சில் எவ்வளோ நேரம் கலக்கிறோமோ எச்சில் எல்லா கெமிக்கலையும் முடிச்சிடும். கெட்ட கெமிக்கல் அத்தனை, எல்லா பூச்சிக்கொல்லி மருந்து அத்தனையும் எச்சில் முடிச்சு உள்ள நிற்போம், ஒன்றும் ஆகாது. தைரியமாக சாப்பிடுங்க. இது என்னன்னா, இப்படி பேசி பேசி யாரோ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காரணம் யாருமே சொல்ல இல்லை. எப்போ கேட்டாலும் காற்று கெட்டு போச்சு, தண்ணி கெட்டு போச்சு, பழம் கெட்டு போச்சு சொல்கிறாங்கல்ல. நாம கெட்டு போயிட்டு ஏன் சொல்ல? நம்ம சாப்பிட்டு இல்லை பாருங்க, இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்தல, யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? அதனால இது எல்லாம் சொல்றதெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, குணமாயிரும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சது சாப்பிடக்கூடாதுங்க. அதாவது சமைச்ச பொருளை ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. சமைக்காத பொருளை வச்சுக்கலாம், எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சமைச்சு உள்ளே வச்சா அதில் இருக்க மொத்த சத்து காணாம போயிடும் சீக்கிரமா. ஃப்ரூட்ஸ் கூட வெளியே வைக்கிறது நல்லதுங்கய்யா. ஃப்ரூட்ஸ் உள்ள வச்சா பரவாயில்ல, ஏன்னா சமைக்காத பொருள். சமைச்ச பொருளை உள்ளே வைக்காதீங்க. இந்த இட்லி மாவு, தோசை எல்லாம், இட்லி மாவு, தோசை மாவுலாம் வைக்காதீங்க. இயற்கையான உணவை மட்டும் வேய்ங்க, எடுத்துக்கங்க, சாப்பிட்டுக்குங்க. அது கூட நல்லது இல்லை, இருந்தாலும் வேறு வழி இல்லைங்க நான் சொல்கிறேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே முடிஞ்சு ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு பொருள் கெட்டு போனால் தெரியும், ஃப்ரிட்ஜில் போனால் தெரிய மாட்டேங்குது, அவ்வளோதான் வித்தியாசம். அதாவது ஒரு ஆப்பிளை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா 10 நாளைக்கு நல்லா இருக்கும், ஆனால் பிராணசக்தி காணாமல் போயிருக்கும். ஆப்பிளை வெளியே வச்சிங்கன்னா அது பிராணசக்தி காணாமல் போகும்போது கெட்டு போயிடும். அப்போ நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம் இது கூட வேண்டான்னு, நம்ம தூக்கி வெளியே வீசுவோம், சாப்பிட்ருவோம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு என்ன பண்ணுவோம், கெட்டு போன பொருளை சாப்பிட்றோம், அவ்வளோதான். கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, அதில் பிராணசக்தி இருக்காது, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சமைச்ச பொருளை வைக்காதீங்க. இட்லி தோசை மாவை வைக்காதீங்க. ஐயோ, எப்படி 10 நாள் இட்லி 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 சாப்பிட்றோம் பார்க்குறீங்களா? எல்லாத்துக்கும் ஒரே பிரச்சனை, இட்லி தோசை ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்கன்னு சொன்னால் போதும், அவ்வளோ கை காலெலாம் உதறும். ஏன்னா அதை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. எப்போ வந்தாலும் இட்லி தோசை கொடுத்துருவாங்க. அதை மட்டும் நிறுத்துங்க, நல்லாயிருக்கும். பச்சை காய்கறிகள் சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்களா? பச்சை காய்கறிகள் சாப்பிட்லாம்,
நாக்குக்கு பிடிச்சதான் சாப்பிடணும். நீங்க ஒரு முட்டைக்கோஸ் எடுத்து முட்டைக்கோஸ் சொன்னது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. நாக்குல பிடிக்காத பொருளை கஷ்டப்பட்டு தின்னா நோய் வரும். அதாவது மனசுக்கு எப்ப பிடிக்கலையோ அது நோய், அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லைங்க. அப்போ நம்மளுடைய உணவு பாருங்க, ஒரு ஒரு முயல் இருக்கு, அது கேரட் சாப்பிடுது, கத்திரிக்காய் சாப்பிடுதா? இப்படி பாருங்க, எல்லா விலங்கும் பாருங்க அது போய் மோந்து பார்க்கும், பிடிச்சா சாப்பிடும், பிடிக்கலன்னு சாப்பிடுறது இல்லையா? நல்லா இருக்கா? நாம் என்ன பண்றோம், பிடிக்காத பொருளை கொண்டு வந்து மிளகா அதெல்லாம் போட்டு வடச்சட்டில போட்டு அறுத்து வித்தியாசமா சாப்பிட்டு இருக்கோம். அதான் நோய் வருது. இயற்கையா நமக்கு பிடிச்ச பொருளை சாப்பிட்டு பாருங்க. அப்ப கேரட் சாப்பிட்டா பிடிக்குதா? சாப்பிடலாம். வெள்ளிக்காய் சாப்பிட்டா பிடிக்குதா? இயற்கையா இருக்கிற பொருள் சாப்பிட்டா பிடிச்சது நம்ம உணவு. முட்டைக்கோசு நம்ம உணவே கிடையாது. நம்ம மனித உணவே கிடையாது. முட்டைக்கோசு, பாவக்காய் மனித உணவே கிடையாது. சாப்பிட முடியுதா? அப்ப இயற்கையா சாப்பிட்ற ஒரு உணவு மட்டும் என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஹை லெவலில் பேசிட்டு இருக்கிறாங்க. இயற்கையா ஒரு பொருள் நம்ம வாயில வச்சு பிடிச்சா நம்ம உணவு, இருந்தாலும் வேற வழி இல்லாம வேக வச்சு சாப்பிட்டு இருக்கோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் இயற்கை உணவுங்கிற பேர்ல பச்சை காய்கறி கஷ்டப்பட்டுலாம் திங்காதீங்க. அதுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. 40 வயசு ஆனா ஃபுல் செக்அப் பண்ணிக்கணும்னு சொல்றாங்களே, கரெக்டா தப்பான்னு கேட்கறாங்க. செக்அப் பண்ணிட்டீங்கன்னா அவனுக்கு நல்லது, செக்அப் பண்ணாம தான் உங்களுக்கு நல்லது. நான் கேட்கிறேன், ஏற்கனவே செக்அப் பண்ணி எல்லாம் நோய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? யாரும் குணமாயிட்டாங்களா? அப்ப ஏற்கனவே கண்டுபிடிச்ச நோயே குணப்படுத்தாம இருக்கும்போது எதுக்கு போய் நீங்களே வாலண்டரி போய் கண்டுபிடிச்சிக்கிறீங்க? எதுக்கு செக்அப் பண்ண சொல்றாங்கன்னா, செக்அப் பண்ணா எப்படியாவது மாட்டுவீங்கல்ல, அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. பேசாம வீட்டில் இருங்க, நல்லா இருப்பீங்க. வெஜிடேரியன் நல்லதா, நான்வெஜ்க்கு நல்லதா? வெஜிடேரியன் நல்லது, நான்வெஜ் கெட்டது. நான்வெஜ்ல பிராணசக்தி இருக்காது, வெஜ்ஜில் பிராணசக்தி இருக்கும். அப்போ இது கண்ணுக்கு தெரியாது, அவ்வளோதானே தவிர வெஜ் சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்டு நல்லா இருப்போம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருப்போம். ஒரு 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 கிலோ நான்வெஜ் சாப்பிட்றத விட 1 கிலோ வெஜ் சாப்பிட்டா டபுள் டைம் பவர் கிடைக்கும். பல பேர் சொல்லுவாங்க நான்வெஜ் தான் வந்து சாப்பிடணும். நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன், பேர் சொல்ல வரும்ல, நான்வெஜ் தான் ரொம்ப ரொம்ப நல்லது, அதை மட்டும் தான் சாப்பிடணும், வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், பிராணசக்தி என்னன்னு தெரியாது. சொல்லுங்க. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து ப்ராப்பரா தியானம் பண்ணி பிராணசக்தி கரெக்டாக ரெடி பண்ணிட்டு ஒரு வெஜ் பொருளை சாப்பிட்டு பாருங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் பிராணசக்தி. நான்வெஜ் தொட்டு பாருங்க, கம்மியாகும். டீ காஃபி சாப்பிட்டு கம்மியாகும். டீ காஃபி சாப்பிடக்கூடாது, நான் பிராணசக்திக்கு விஷம். இப்படி ஒரு உணவை சாப்பிட்டா பிராணசக்தி நம்ம உடம்புல இறங்குறது ஏறது யாருக்கு தெரியும்னா, பிராணசக்தி பயிற்சி பண்ணியிருக்கணும். இந்த பிராணசக்தி பற்றி பயிற்சி பண்ணாதவங்க தான் உட்காந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். நான்வெஜ்ஜில் பிராணசக்தி இருக்காது, வெஜ்ஜில் பிராணசக்தி இருக்கும். வெஜ்ஜை விட நான்வெஜ் ஒருபடி கீழே. நான் அதுக்கு சாப்பிட வேண்டாம்னு சொல்லல, சாப்பிடுங்க. ஒரு சில நாடுகளில் கிடைக்கிறது இல்லை, நான் பொதுவாக பேசிட்டு போயிடலாம். ஒரு சில நாடுகளில் நான்வெஜ் மட்டும் தான் கிடைக்குது, அங்கே சாப்பிடாம இருக்க முடியாது. சாப்பிடலாம், உடல் ரீதியா ஒன்றும் ஆகாது. ஆனால் ஆன்மீக ரீதியா ஒரு உயிரை கொள்வது பாவம் அப்படின்னு நினைக்கும் போது சாப்பிட்டா நமக்கு மனசு கெட்டு போகும், அவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ் அவாய்ட். கேன்சர் எய்ட்ஸ் இருக்கிறவங்க, ஏற்கனவே கீமோதெரபி பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணா மருந்து மாத்திரை சாப்பிடாம நிறுத்திடலாமான்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண, அதான் முக்கியம். கீமோ நிறுத்தக்கூடாது. ஸ்லோவா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி முதல்ல உடம்புல தெம்பு வந்துட்டு மெதுவா நிறுத்தி வெளியே வந்தீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. உடனே நிறுத்தினாங்கன்னா பயம் வந்துடும். ஸோ மெதுவாக நிறுத்தலாம். 3 மாதம் நிறுத்துங்க, ஒன்றும் ஆகாது, நல்லா தான் இருப்பீங்க. தைரியமாக நிறுத்துங்க, மறுபடியும் வராது. நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணி அதை பொறுத்து இருக்கு. கூட முடிஞ்சால் யோகா சேர்த்திக்கிங்க, கண்டிப்பாக குணமாகும். இயற்கை வைத்தியத்தில் 1/2 பங்கு சாப்பாடு, 1/2 பங்கு, 1/4 பங்கு தண்ணி, 1/4 பங்கு காத்துன்னு சொன்னாங்களே, நீங்கள் தண்ணி குடிக்க வேண்டாம்னு சொல்கிறீங்களே, என்ன பண்ணுறதுன்னு ஐயா கேட்குறாரு. நாம் சாப்பிட்ற சாப்பாடு குழம்பு, ரசம், மோர் எல்லாமே தண்ணி தானே, அதில் 1/4 பங்கு வந்துடும். ஸோ அதுக்கு மேலே தண்ணி குடித்தா தேவையில்லை. இதே நீங்கள் பீஸா பர்கர் சாப்பிட்றீங்கன்னா காட்டாமல் தண்ணி குடிச்சிக்கலாம். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நீர் சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றோம். பொரியல் எல்லாமே நீர் தான் இருக்குது, அது போதும், இது போதும். அந்த கணக்கில் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அப்படி கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த கணக்கு இருந்தாலே போதுங்க. ஏன்னா முதல் ஏப்பம் வந்தால் சாப்பாட்டு நிறுத்துங்கிறது ரூல்ஸ். இன்னொரு ரூல்ஸ் இருக்குது, பசி எடுத்தால் சாப்பிட்ணுன்னு. ஸோ 1 இட்லி சாப்பிட்டு ஏப்பம் வந்து நிறுத்திக்கிங்க, மறுபடியும் பசி எடுத்தால் சாப்பிடுங்க. அது முடியாது இல்லையா? காலைல 8 மணிக்கு 1 இட்லி சாப்பிட்டோம், ஏப்பம் வந்துருச்சு, இதை ரூல்ஸ், நிறுத்திக்கலாம். மறுபடியும் பசி எடுத்தால் சாப்பிட்ற ரூல்ஸ் இருக்குல்ல, அப்போ 9 மணிக்கு பசிக்கும், சாப்பிடுவீங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, நான் 1 மணிக்கு தான் சாப்பிட போகிறோம், வேலை இருக்குது,
அதனால 2 இட்லி மேலே சாப்பிட்டுட்டு 1 மணிக்கு சாப்பிட்டுக்கிறோம். ஸோ ஆஸ் பர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஆசிரமத்தில் உட்காந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா சின்சியராக கரெக்டாக பசி எடுத்தால் சாப்பிட்லாம். நான் வந்து சின்சியராக ஒரே வார்த்தை சொல்லிட்டு பசி எடுத்தால் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு நான் போக வேண்டியதானே, ஏன் ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கேன்? ப்ராக்டிக்கலாக ஒத்து வராது. ஸோ ப்ராக்டிக்கலாக ஒத்து வரப்போ வேறு வழி இல்லை. ஸோ ஏப்பம் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு ஆக வேண்டிய நிலைமை இருக்குது. ஏன்னா அவ்வளோ வேலை இருக்குது நமக்கு, உடனே அடுத்த நேரம் சாப்பிட முடியாது. அதனால் ஏப்பம் வந்ததுக்கப்புறமும் சாப்பிடுங்க. நீங்கள் டிசைன் பண்ணுங்கள், நீங்கள் அடுத்த நேரம் பசிக்கு சாப்பிட்ற அளவுக்கு இப்போ தாங்கிக்கங்க, அந்த மாதிரி சாப்பிடுங்க. அது 1 நாள் 2 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக போக பழகிடும். உங்கள் பசி எடுக்கிற நேரமும் சாப்பிட்ற நேரம் ஒன்றா இருக்கிற மாதிரி நீங்களே மாற்றிக்கலாம். உணவு கொஞ்சம் மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவீங்க, ஈஸியாக இருக்கும். அந்த டெக்னிக் உண்மை தான், எல்லோரும் ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் ஏப்பம் வந்தால் நிறுத்தணுங்கிறது தான் டெக்னிக்கு. ஆனால் மறுபடியும் பசி எடுத்தால் சாப்பிட்ணும். இதுக்கு ஓகேன்னா ஏப்பம் நிறுத்திக்கலாம். ரத்த தானம் பண்ணணும். ஏன்னா எமர்ஜென்சியில் ரத்தம்லாம் தேவைப்படுது. ஆனால் என்ன பிரச்சனைனா ரத்த தானம் மட்டும் நிறைய வாங்குறாங்க, நமக்கு தேவைப்படும் போது யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, காசு வாங்குறாங்க. எவ்வளவு ரத்தம் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க, அது நம்மகிட்டே ஃப்ரீயாக வாங்கிட்டு நம்மகிட்டே காசு வாங்குறது எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது. எவ்வளோ ரத்தம் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, எனக்கு தேவைப்பட்ட ரத்தம் யாருக்கு ஃப்ரீயாக தர முடியுமா? இப்போ கிடைக்க மாட்டேங்குது, அப்போ மட்டும் காசு கேட்குறாங்க. அப்போ இந்த சமுதாயம் இந்த நிறைய கிளப்ல என்ன பண்ணுறாங்கன்னா ரத்தான முகாம் நடத்தி மொத்த ரத்தத்தை வாங்கி வித்துட்டு இருக்கிறாங்க, நம்மகிட்ட திரும்பி வித்துட்டு இருக்காங்க. அதுக்கு பேசாமல் என்ன பண்ணலாம்னா தேவைப்பட்ட சொந்தக்காரன் தெரிஞ்சுட்டு வாங்கிட்டு போயிடலாம், வேலை முடிஞ்சது. இது ஒரு வியாபாரமாக பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ரத்தத்தை எடுத்து நம்மகிட்ட வித்துட்டு இருக்காங்க. இந்த எண்ணெய் பலகாரம் சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. என்ன டிவிக்கு சொல்லியிருப்பேன், எண்ணெய் பலகாரம் சாப்பிடலாம் ஒன்றும் ஆனது. பிரச்சனை என்னன்னா இது நல்லெண்ணெய் விற்கிறாங்க இல்லைங்களா, முதல்ல நல்லெண்ணெய் கிடையாது. எங்கேயும் நல்ல எண்ணெய்னா ஒரிஜினல் எண்ணெய் கொண்டு போய் செக்கில் ஆட்டா எண்ணெய் வரும், அதான் நல்லெண்ணெய். அந்த நல்லெண்ணெய் யாராவது ஒரிஜினல் ஆட்டி சாப்பிட்டுருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும் விற்கிற எண்ணெய் எப்படி இருக்கு. அதனால தயவு செய்து இனிமேல் உங்க வீட்டு எண்ணெயை ஒரிஜினல் நல்லெண்ணெயா மாற்றி பாருங்க, எல்லா நோயும் குணமாகும். அதை விட உலகத்துல மருந்தே கிடையாது. நல்ல கொழுப்பு, நல்ல சக்தி, ஆரோக்கியம் எல்லாமே அந்த எண்ணெயில். நான் என்ன பண்ணேன், எனக்கு முதல்ல தெரியாது. சொன்னாங்க இந்த மாதிரி ஆச்சரியம், நான் என்னன்னு பார்த்தது இல்லை, யாரும் பாருங்க காட்டுறது இல்லை, எல்லாத்தையும் படிச்சு எனக்கு தெரியாது. அப்புறம் என்ன பண்ணா நம்ம எண்ணெய் வந்து தேங்காய் எடுத்து ஒரு 4 கிலோ 5 கிலோ எள்ளு வாங்கிட்டு போய் ஒரு மிஷினில் வந்து அரைக்க போனேன். பிரிச்சாங்க, 4 கிலோ எள்ளெல்லாம் வச்சு அரைக்க முடியாது, ஒரு 30 கிலோ வாங்கிட்டு வாங்க. 30 கிலோ எள்ளு வாங்கிட்டு போய் வெயிலில் நல்லா காய வச்சு கல்லெல்லாம் எடுத்து அப்புறம் 30 கிலோ எடுத்து ஒரு 1.5 கிலோ பனங்கருப்பட்டி சேர்க்கணும், அப்போதான் அரைக்க முடியும். பனங்கருப்பட்டி வாங்கிட்டு போய் மிஷினில் கொடுத்தவங்க அந்த எண்ணெயெல்லாம் ஊற்றணுமாமா. 2 எண்ணெய் வாங்கி கொடுத்து தண்ணி போய் எண்ணெய் ஊற்றினாங்க. அந்த மிஷினில் போட்டு அரைச்சா எண்ணெய் வந்துச்சு. அதை எடுத்துட்டு வந்து ஒரு நாள் வெயிலில் காய வச்சா அந்த கழிவெல்லாம் கீழே போய் எண்ணெய் கிடச்சிச்சு. அதை பிடிச்சி பார்த்தா வாழ்க்கையில் இந்த மாதிரி எண்ணெயை பார்த்ததில்ல, பிடிச்சதில்லை. அதுதான் உண்மையான எண்ணெய். ஆனால் விற்கிற எல்லா எண்ணெயும் ஒரிஜினல் நல்ல எண்ணெயே கிடையாது. அதனால தயவு செய்து உங்க வீட்டு எண்ணெயை ஒரிஜினலா ஒரு 50 கிலோ 100 கிலோ வாங்கிட்டு போய் ஒரு தடவை வந்தீங்கன்னா விட்டு போகலாம், ஒரு வருஷம் வச்சுக்கலாம். நீங்க இப்ப ஏற்கனவே வாங்குற எண்ணெய் எவ்வளவு விலையோ அதே வரும். கிட்டத்தட்ட நீங்க ஆசைங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஆனா நல்ல எண்ணெய், அந்த எண்ணெய் சாப்பிட்டு பாருங்க, உலகத்துல இருக்கிற எல்லா நோயும் குணமாகுங்க. சொல்ல நம்ப மாட்டீங்க. எனக்கு எப்படி தெரியுங்க, அது மலேசியா போகும்போது ஒருத்தர் எங்கிட்ட வந்து ஒரு சின்ன டப்பான ஒரு என்னவோ மருந்து கொடுத்தாரு, இன்ஃபிளர் போட்டுருச்சு. அதை ஒரு நாளைக்கு 3 சொட்டு குடிங்க, எல்லா நோயும் குணமாகுதுன்னு ஒரு பெரிய கம்பெனி ஒரு மிஷின் வச்சு நீங்க போனீங்கன்னா உங்க கையில் ஒரு பொருளை கொடுப்பாங்க. அதை அமுத்தி பிடிச்சீங்கன்னா லேப்டாப்ல ஒரு மிஷின் மாதிரி இருக்கு, அது செக் பண்ணி சொல்லுது. ஒரு 5 நிமிஷம் கையில் பிடிச்சா உங்களுக்கு பிபி சுகர் எல்லாமே சொல்லிடுது. அது 1 லட்சம். அந்த மிஷின் 1 லட்சம் ரூபா. நான் அது கை பிடிச்ச அவசரமா எல்லாத்தையும் சொல்லிடுது. நீங்க என்ன பண்றாங்க, கம்ப்ளீட்டா அவங்க ரிப்போர்ட் கையில் கொடுத்துறாங்க, உங்களுக்கு இதில் பிரச்சனை இருக்கு. எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து நிறைய மருந்து, அந்த சின்ன டப்பால ஒரு மருந்து இன்ஃபிளர் போட்டுருக்கு, இன்ஃபில்லர். அதை தூக்கி டெய்லி காலையில 3 சொட்டு சாப்பிடணும். முதல்ல அப்பதான் பிடிச்சேன், தெரியாது என்ன. அது பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன். ரொம்ப இடத்துல பேசுறாரு, என்ன பேசுறாருன்னா, நீங்க இந்த மாதிரி நிறைய நாடு மீட்டிங் நடத்திட்டு இருக்கீங்க, நம்ம லிங்க் போட்டுக்கலாம். அது வந்து 70 லிங்கெட் 70 லிங்கெட்னா 2000 3000 வரும்.
திரும்ப டப்பால ஒரு மருந்து. அப்புறம் தனியா வந்து சொன்னாரு, அது வேற ஒன்றும் இல்லைங்க, சுத்தமான எலி எண்ணெய். நான் போய் ஆட்டி பார்த்தா 1 லிட்டருக்கு 100-200 தான் வருது. அவ்வளவுதான் மதிப்பு 1 லிட்டருக்கு. ஆனா இத்தனோண்டு பாட்டில் 3000 ரூபாய் விற்கிறாங்க. அத்தனை பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமா இந்த நாட்டில் வரப்போகுது. எல்லாரும் குட்டி டப்பால 10,000 குட்டிகள் சாப்பிட போறீங்க. ஒழுங்கா நீங்களே வீட்டுல அரசு வச்சுட்டீங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா யோசிச்சு. அதனால தயவு செய்து வீட்டு எண்ணெயை ஒரிஜினல் எண்ணெயா நீங்களே அழைங்க. ரெண்டாவது, வெள்ளச்சக்கரை தயவுக்கு பயன்படுத்தாதீங்க. வெள்ளச்சக்கரை விஷம். கரும்பு ஆலையில சுகர்கேன் இண்டஸ்ட்ரியில வேலை செய்ய யாருமே அவங்க வீட்டுல வெள்ளச்சக்கரை பயன்படுத்த மாட்டாங்க. இந்த நாட்டு சர்க்கரைய வெள்ளச்சக்கரையா மாற்றுறதுக்கு அவ்வளவு கெமிக்கல் போறாங்க, இன்க்ளூடிங் சல்ஃபர். இதனால அந்த 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 சர்க்கரைய குவாலிட்டியை எடுத்து விஷமா மாற்றிடுது. அந்த சர்க்கரை இனிப்பு மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே டாக்டர் இருக்கிறது. இனிப்புங்கிற சுவை மட்டும்தான் இருக்கிறது, ஒண்ணுமே கிடையாது. வெள்ளச்சக்கரை சாப்பிட வரைக்கும் எல்லா நோயும் வரும். அதனால வெள்ளச்சக்கரை தேடிக்காது. பழங்கள் பற்றி அச்சு வெள்ளம், உருண்டை வெள்ளம், நாட்டு சக்கரை, சப்போட்டா பழம், பலாப்பழம், இதுல எல்லாம் தேனு, இதுல நிறைய இருக்கு. அதே மாதிரி தேன் வாங்கும்போது ஒரிஜினல் எல்லாரும் பார்த்து வாங்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினல் தேன் நட்ஸ் எங்கேயுமே கிடைக்கல. எல்லாரும் இந்த வெள்ளச்சக்கரை போட்டு காலங்கள் வந்து ஊற்றி கொடுத்துருவாங்க. ஒரு மாதம் அப்படியே வச்சிருந்தா கீழே கட்டி ஆயிடும். அது எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கும். அதுவும் இல்லாம பொதுவா எல்லா தேனும் இனிக்காது. அதை புரிஞ்சுக்கணும். தேடுதான் கப்பப்பொருள். தேனை குடிச்சா சிம்பிள் டெஸ்ட். தேனை குடிச்சா ஒரு மணி நேரத்துக்கு உங்க நாக்கு நெல்லிக்காய் சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி என்னமோ ஒன்று பண்ணும். அது ஒரிஜினல் தேன். ஆனா எங்களுக்கு டேஸ்ட் இனிப்பா இருக்கும். சக்கரை தண்ணி சாப்பிட்டா அப்படி இருக்கு, அதே மாதிரிதான் இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. அப்போ சர்க்கரையை வெள்ளச்சக்கரை வேண்டாம், மற்ற சக்கரை மாத்திக்கங்க. எள்ளெண்ணெய் கொஞ்சம் பயன்படுத்துங்க. அப்புறம் உப்புல வந்து சால்ட் பயன்படுத்த வேண்டாம், கலந்து பயன்படுத்துங்க. இதை 3ஐயும் மாற்றி வச்சாலே நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா நோயும் குணமாகும். அதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்ம டெக்னிக்ல உங்க நாட்டுக்கு பிடிச்ச மாதிரி சுவையா சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அதை சுவை சாப்பிடுங்க, சுவையா சாப்பிடுங்க. அது ஒரு சின்ன ஒரு சிக்கல் வருது. என்னன்னா பல பேர் நல்ல சுவையா சாப்பிடுறாங்க, பட் நோய் வருது. அது காரணம் என்னன்னா ஒரு சுவைக்கு அடிமையா இருக்கு. எப்ப நம்ம ஒரு சுவைக்கு அடிமையாக கேட்டீங்கன்னா பாருங்க, சிம்பிள் டெக்னிக். ஒரு கொல்லத்துக்கு வாயில போடுங்க, அதை நல்லா ரசிச்சு சாப்பிடுங்க. அது முழுங்கின உடனே உங்க நாக்குல அந்த சுவை இருக்கு. இன்னும் முடியல, முழுங்கிட்டீங்க, நம்ம நாக்குல சுவை இருக்கும். இந்த நாக்குல சுவை இருக்கும் பொழுதே அதே பொருளை மறுபடியும் உள்ள போட்டா அந்த டேஸ்ட் உள்ள போயிட்டே இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தோணும். இதே ஒரு பொருளை வாயில போட்டு அதை முழுங்கின வெறும் வாயை தப்பணும். நாக்குல ஏற்கனவே இருக்கிற சுவைய சப்ப பண்ணிட்டு நாக்கை எம்டி பண்ணி சுவையில்லாத நாக்கா மாத்தி மறுபடியும் அந்த பொருளை சாப்பிட்டீங்கன்னா 4 முறை சாப்பிட்டா தேவை. இந்த மிச்சர்ல சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட பண்ணிட்டே இருக்கும். சில பொருள் பாருங்க, நீங்க உடனே சரி பலாட்டா ஏன்னா ஒரு சுவை தீர்வு அடுத்த சுவை உள்ள போட்டுருக்கோம். ஒரே சுவை உள்ள போட்டிருந்தா உள்ள போயிட்டே இருக்கும். என்ன பண்ணுங்க, இனிமேல் இது ஒரு அடிஷனல் டெக்னிக். உணவு வாயில போட்டா மென்னு சாப்பிட்டோட வெறும் நாட்கள் சாப்பிடுங்க. சுவையே இல்லாம போகும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. எந்த சுவைக்கும் நீங்க அடிமையாக மாட்டீங்க. எது எவ்வளவு வேணுமோ கரெக்டா உள்ள போகும். கேட்டாரு, மூக்கு ஒழுங்குனா இந்த சொல்றீங்க ஒழுங்கிட்டே இருக்கு. அதாவது மூக்கு ஒழுகுதோ இல்ல தும்மல் வருதோ சளி பிடிக்கிறதோ ஒரே சிம்பிள் டெக்னிக். எப்ப நடந்தோ வயிற்றுக்கு எதுவுமே சாப்பிட கொடுக்கூடாது. அப்போ உடனே விட மாட்டேன். எப்படின்னா வயிற்றுக்கு ஒண்ணுமே சாப்பிட கொடுக்கலன்னா வயிறு காஞ்சிதுன்னா
வயிறு இருக்கிற எல்லா தண்ணிய இந்த காய்ச்சலோட வயிறு இழுத்துரும். அப்போ எல்லாமே குணமாயிடும். இந்த வீசிங் இருக்கிறவங்க சமீபத்தில் இருக்கிறவங்க பாருங்க, அவங்க நிறைய சாப்பிடுவாங்க, பசி எடுக்காம சாப்பிடுவாங்க. பசி எடுக்காம சாப்பிட்டுட்டா இந்த மூக்கு சம்பந்தப்பட்ட நோய் சம்பந்தப்பட்ட நோயெல்லாம் வரும். பசி எடுத்து சாப்பிடுறதுக்கு வரவே வராது. அட்லீஸ்ட் மூக்கு ஒழுங்கு பொழுதாவது பசி எடுத்து சாப்பிடுங்க. ஒரு நேரம் பசி எடுத்து சாப்பிட்டாவே மூக்கு ரெண்டு போயிடும். நான் தங்கள் டிவிடியை பார்த்து திருத்தி பின்பற்றுகிறேன், ஆனாலும் பிரஷர் குறையவே இல்லை. என்ன செய்யலாம்? முதல்ல பிரஷர் குறைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே டிவியில் சொல்லியிருக்கிறேன், பிரஷர் அப்படித்தான் அதிகமா இருக்கும் கம்மியா இருக்கும். உங்க உடம்புல இருக்கிற எல்லா நோயையும் குணப்படுத்துற வரைக்கும் உங்க பிரஷர் கம்மியா இருக்கும். நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணா பிரஷர் அதிகமா தான் இருக்கும். ஏன்? நோய் நிறைய இருக்கு, எல்லா நோயும் குணப்படுத்துறதுக்கு நீங்க அதிகமாவே இருக்கும். ஆனா நான் பிரஷர் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கா, மயக்கம் போட்டீங்களா, உடம்பு நடுக்குதா, இப்படி கேட்டா இல்லை. அப்போ பிபி அதிகமாக நோய் இல்லை, மயக்கம் வந்தா நோய், உடம்பு நடுக்குதா நோய். பிபி அதிகமானது ஒண்ணுமே ஆகலைன்னா அது நல்ல வேலையை பார்த்துட்டு இருக்கு. மறுபடியும் சொல்றேன், பிபி செக் பண்ணா நோய். செக் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு பிபி நோய் கிடையாது. செக் பண்ணா அன்னைக்கே வந்துடும். ஏன்னா யாருக்கும் ஒழுங்கா இருக்கு.